find the wrongly matched pair. ஓகேங்களா, தவறான இணையை கண்டறிகன்னு கேட்குறாங்க. எண்டமிசம்ங்கிறது ஸ்பீசிஸ் கன்பைன்ட் டு எ ரீஜன் அண்ட் நாட் ஃபவுண்ட் எனிவேர் ஹில்ஸ். ஓகேங்களா, ஹாட்ஸ்பாட்டுங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸு, எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் ஜூலாஜிக்கல் பார்க்கு, சேக்ரட் க்ரோவ்ஸ் செயின்ட்ரி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஓகேங்களா, இதில் எது தவறாக பொருந்தி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆன்சர்? டி. கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து டி தான். அது வந்து புனித கடல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நார்மலான ஒரு ஹில்ஸ் தான். எண்டமிசம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல தான் இருக்கும், வேற எங்கேயுமே அந்த ஸ்பீசிஸ் வந்து இருக்காது. அதை என்ன சொல்றாங்க? எண்டமிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ஹாட்ஸ்பாட். ஓகேங்களா, மிக வளங்கள் நான் சொன்னேன். ஹாட்ஸ்பாட்டுக்கு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸுக்கு வந்து ஒரு 3 இது வச்சிருப்பாங்க, கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உலகத்தில் வந்து எங்கெல்லாம் பயோடைவர்சிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் மொத்தம் 4 ஹாட்ஸ்பாட் இருக்கு. ஒன்று வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, இமாலயாஸு, இண்டோ பர்மா ரீஜனு, அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேங்களா, அடுத்து வந்து எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் 2 இருக்கு. இன்சிட்டிவ் கன்சர்வேஷன். ஓகேங்களா, இன்சிட்டிவ் கன்சர்வேஷன், எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் 2 கன்சர்வேஷன் இருக்கு. என்ன வித்தியாசம் இன்சிட்டிவ் அண்ட் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனுக்கு? இதுலையுமே பயோடைவர்சிட்டியில் வரும். ஓகேங்களா, இன்சிட்டிவ் கன்சர்வேஷன்னா ஒரு பிளேஸ் இருக்கு, ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னா அதே பிளேஸ்ல என்ன பண்றது? பாதுகாக்கிறத வந்து இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் பார்க் சொல்லலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரி சொல்லலாம், இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து இன்சிட்டிவ் கன்சர்வேஷன். அதாவது ஒரு உயிரினம் இருக்குன்னா அதே எடுத்து வச்சு அதை வந்து பாதுகாக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்ன பண்றோம் மற்ற பாதுகாக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் சொல்றாங்க. இப்போ எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் என்னன்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்க முடியாது. ஓகேங்களா, இல்லை அதோட நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து குறைவா இருக்கலாம். அப்போ நம்ம அதை பாதுகாக்கணும்னு என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு பார்க் மாதிரி கிரியேட் பண்றது. பொட்டானிக்கல் கார்டன், ஜூலாஜிக்கல் பார்க் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஒரு இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறத வந்துன்னா எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன், வெளி வாழிட பேணுகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஜூலாஜிக்கல் பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டன், வேற என்ன வரலாம்? பொட்டானிக்கல் கார்டன், சீட் பேங்க்கு, நம்ம சீட் எழுதி சேமிக்கிறோம் இல்லையா, ஜீன் பேங்க்கு. ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள வரும்னா வந்து எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஓகேங்களா, ஒரு இடத்துல இருந்து கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சு வளர்க்குறது. சாக்ரட்னா புனித கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித தோப்புன்னு நம்ம கோயில் தோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல கோயில் தோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையுமே வந்து ஒவ்வொரு வந்து பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இங்க பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட்ரி ஹில்ஸுங்கிறது வந்து என்னன்னா சாக்ரட் க்ரோவ்ஸ் கிடையாது, புனித கடல் வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி தான்.